ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 27 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோகிணி வந்து முத்து மீனாவும் பேசுறத கேட்குறாங்கல்ல. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, அந்த துபாயில இருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னே. இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாட்டி தான் நம்மள அவங்க விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் நம்ம அதெல்லாம் பார்த்து விசாரிக்கணும்னே. இல்ல மீனா, இப்போ அவங்க எங்க இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க யார்கிட்ட போய் கேட்பீங்க அப்படின்னோடனே, அதான் அவங்க சித்தி இருக்காங்கல்ல. அவங்க கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு அடுத்த தெருவுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம விசாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து, "ஐயோ! அத்தை என்ன விட்டுருங்க ஆன்ட்டி, என்ன விட்டுருங்க ஆன்ட்டி. நான் வந்து அந்த மாரி இல்லன்னோனே, நீ என்ன தராதரம் கேட்டவ? இந்த மாரி ஒரு குழந்தைக்கு அம்மாவாயிட்டு என் பையன வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா" அப்படி சொல்லிட்டு வீட்ட விட்டு அடிச்சு விரட்டுற மாரி கனவு கண்டு ரோஹிணி எந்திரிச்சு உட்காந்துர்றாங்க. அப்புறமா மனோஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு கெட்ட கனவுன்னோனே, "என்ன நடந்தாலும் நீ என்ன வந்து ஒதுக்கிற மாட்டல்லன்னோனே, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ரோஹிணி. நான் ஏன் உன்ன அப்படி செய்ய போறேன்? தூங்குன்னு" சொன்னோனே, ரோஹிணி அழுதுட்டே இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ரோஹிணி. அப்போ வந்து அவங்க முத்துவோட மொபைல்ல முத்து மீனாவோட வீடியோலாம் பார்த்து எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல. எப்படி அழகா சாப்பிடுறாங்க பாரு. 2 பேரும் அழகா கியூட் கப்புலா இருக்காங்கன்னோனே, "இங்க பாருடி, இந்த கப்புள் வாழணும்னு சொல்லிட்டு என்ன வந்து கப்புல வாழ விடாம பண்ணிறாத. ஒழுங்கா அந்த ஃபோன கொண்டு போய் கடல்ல போட்டுறணும்னே." "என்னது கடல்ல போடணுமா? இந்த ஃபோன்ல எவ்வளோ இது மெமரீஸ் இருக்கு அவங்களுக்கு. அத எப்படிடி போட முடியும்னோனே." "இங்க பாரு வித்யா, வேணாம்." அப்படின்னோனே, "சரி விடு, நான் போட்டுறேன்." அப்படின்னோனே, இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வர்றாருன்னு சொல்லிட்டு, மீனா வித்யாவோட வீட்டுக்கு வர்றாங்க. ஓடி வந்து கதவு தட்டுறாங்க. அப்போ வித்யா வந்து கையில தான் அந்த மொபைல வச்சிருக்காங்க. இப்போ ரோஹிணி கண்ண காட்டுறாங்க. ஆனாலும் வித்யா வந்து ஃபோன பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரானோனே, வித்யா போய் எட்டி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. "சரி உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னோனே." "இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்களேன்." அப்படி சொல்லி வித்யா சொல்றாங்க. இப்போ ரோஹிணி முறைச்சிட்டு அந்த ஃபோன கண்ணிலே காட்டிட்டு அமைதியா இருன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், நீ அவங்கள இங்க இருக்க சொல்றேன்னு சொல்லிட்டு மீனாவ அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களோட அங்க கார் ஷெட்ல இருக்கிற ஒருத்தருக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அவரோட தம்பி தான் மீனாவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட பேரு முருகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் வந்து இந்த மாரி நான் லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு இருக்கேன். ஒரு பொண்ண பார்த்துருக்கேன் அப்படின்னோனே, என் தம்பிக்கு வந்து கல்யாணம் செட் ஆக எதனாச்சும் ஐடியா சொல்லுங்கன்னோனே, ஆளுக்கு லவ் பண்றதுக்கு ஐடியா சொல்றாங்க. கடைசியில இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "நீ இதுல போய் அந்த பொண்ணுகிட்ட போய் உங்கள பார்த்துட்டு போனேன். அதனால எனக்கு ஆஃபீஸ்ல இன்கிரிமென்ட் கிடைச்சுச்சு." அப்படி இப்படின்னு சொல்லு. 2வது மீட்டிங்ல உங்க பேர் என்னன்னு கேளு. அப்புறமா அவங்களுக்கு ஒரு செல்ல பேர் வைன்னு சொல்லிட்டு நெறையா ஐடியாலாம் குடுத்து அனுப்பி விடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் கிட்ட வந்து சார் கடை தொறக்கும்போது கடை வாசல்ல இந்த பை இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில 3 முட்டை மாரி இருக்குது. சார் இது சேவின முட்டை சார். எங்க அப்பா இப்படிதான் பெரிய பிசினஸ் மேனா இருந்தாரு. நல்லா எங்க கடை ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு எத தொட்டாலும் நஷ்டமாயிருச்சு. என்னன்னு போய் பார்த்தா, கடைக்கு பின்னாடி இந்த மாரி தான் சார் முட்டை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து மனோஜ் கிட்ட சொன்னோனே, மனோஜ் அப்படியே பயந்து போய் நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.